மகாபாரதம் முடிய போற நேரம். பீஷ்மர் அம்பு படுக்கையில இருக்கார், உயிரை விட போறார். அப்போ கிருஷ்ணர் பஞ்சபாண்டவர்கள் கிட்ட உங்க தாத்தா நாட்டில் எண்ணிட்டு இருக்காரு, அதனால அவர் ஏற்கிறதுக்கு முன்னால போய் ஏதாவது நல்ல அறிவுரை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் அம்பு படுக்கையில் இருக்கிற பீஷ்மர் கிட்ட போறாங்க. பஞ்சபாண்டவர்கள், நீங்க பெரிய முன்னர் உங்ககிட்ட உபதேசம் வாங்க வந்திருக்கோம் அப்படின்னதும் பீஷ்மர் இவங்க எல்லாம் பார்த்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடறாரு. அவங்க கேட்கறாங்க, தாத்தா மலை குலைஞ்சாலும் நிலை குலையாத மாநிலராச்சே, நீங்க எதுக்கு எங்களை பார்த்து அழறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் சொன்னார், நான் இது எதுக்காகவும் அழல, இதோ இந்த கிருஷ்ண பரமாத்மா இருக்கானே, இவன் சாட்சாத் பகவான் மகாவிஷ்ணு. இவன் உங்க கூடவே காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, இவன் இல்லாமல் இருந்திருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைச்சு அழுதேன் அப்படின்னு சொன்னாராம். கிருஷ்ணர் கூட பாண்டவர்கள் இல்லாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே கடவுள் இல்லைங்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணிடுறோம். நம்ம இவ்வளவு பூஜை பண்ணமே நமக்கு எந்த பலனுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட ஆரம்பிச்சிடறோம். இந்த நம்பிக்கை இருக்கிறனால தான் பல கஷ்டங்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம் அப்படிங்கறதும் நமக்கு தெரியறது இல்லை. ஒரு ஆள் எப்பவுமே கடவுளை கும்பிட்டுட்டு இருந்தான். கடவுள் நேர்ல வந்தாரு, வந்தவுடனே உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கவும், நீ எப்போதும் என் கூட இருக்கணும் அப்படின்னு கேட்கறான். சரின்னு அவரும் சொல்லிடுறாரு. ஆனா நீ என் கூட இருக்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கறான். நீ இந்த பூமி விட்டு வந்ததுக்கு அப்புறமே நான் எல்லாத்தையும் உனக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவனும் இறந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட போறான். அவர் இவன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததுன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் அவன் கிட்ட காமிக்கும் போது அதுல ஒரு சில இடங்கள்ல 4 பாதங்கள் தெரியுது, ஒரு சில இடங்கள்ல 2 பாதங்கள் தான் தெரியுது. அப்ப அவன் சொல்றான், நான் நல்லா இருந்தப்ப எல்லாம் 4 பாதங்கள் தெரியுது, அப்போ நீ என் கூட இருந்திருக்கன்னு அர்த்தம். ஆனா நான் கஷ்டப்பட்ட காலகட்டங்கள 2 பாதங்கள் தானே தெரியுது, அப்போ நீ என்னை கஷ்டப்பட விட்டுட்டியா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல, நீ நல்லா இருந்த காலகட்டங்கள்ல நான் கூட இருந்தேன், அதனால 4 பாதங்கள் இருக்கிறது சரிதான். ஆனா நீ கஷ்டப்படுற காலகட்டங்கள்ல நான் உன்னை என்னோட தோள்கள்ல தூக்கி சுமந்தேன், அதனால அங்க தெரியறது அந்த 2 பாதங்களும் என்னுடைய பாதங்கள் தான் அப்படின்னு சொன்னாராம். நமக்கு தான் தெரியறதில்ல கடவுள் எப்படி நம்மளை வழி நடத்துறார், எப்படி நம்மளோட பொறுப்புகளை அவர் சுமக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல.